மாதவிடாயப்ப ஏற்படக்கூடிய வயிறு வலி அப்படிங்கிறது எல்லா ஏஜ் குரூப் பெண்களுக்கும் நடக்கக்கூடியதுதான். ஒரு சிலருக்கு இந்த பெயின் டாலரேட் பண்ற அளவுக்கு மைல்டா தான் இருக்கும். சில பேருக்கு தான் அது தாங்க முடியாத அதிகப்படியான வலியா இருக்கும். இந்த பெயின் எதனால ஏற்படுதுன்னு தெரியுமா? அதாவது கர்ப்பப்பை தன்னோட ரத்த கசிவை வெளியேற்றம் செய்யும் பொழுது சுருங்கி விரிவடையும். அதனாலையும் அது மட்டும் இல்லாம ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுனால அது கர்ப்பப்பையோட சுருக்கத்தை மேலும் அதிகரிக்கும். இதனாலதான் இது பெயினா ஃபீல் ஆகுது. மோஸ்ட்லி கர்ப்பப்பையிலையும் சினைப்பையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாத வரக்கூடிய இந்த பெயின் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆக தானாவே சரியாயிடும். சில பேர்த்துக்கு சினைப்பையில ரத்த கட்டி, நீர்க்கட்டி, அது இல்லாம கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன், ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி பிரச்சனைகளோட வரக்கூடிய வலிதான் நம்ம கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். இந்த பதிவு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா எல்லா பெண்களும் இந்த வலியை அனுபவிச்சிருப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் இந்த வலி நீ மட்டும்தான் அனுபவிக்கிறியா, எல்லாத்துக்கும் ரொட்டீனா நடக்கக்கூடியது தானே அப்படின்னு அவங்களோட பெயினை ரொம்ப அலட்சியம் செய்வாங்க. இந்த வலி எப்படி இருக்கும் தெரியுங்களா? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை கையில வச்சு ஸ்கியூஸ் பண்ணா எவ்வளவு வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தாங்க முடியாத பெயின் தான் இந்த பீரியட்ஸ் பெயின். சோ ஒரு பெண் பெயின்ல இருக்கும் பொழுது அவங்களோட பெயினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அன்பா பேசி கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும். தேங்க்யூ.